friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் vlog தான். சோ லஞ்சுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு மாங்காவும் வெச்சு பருப்பு கடையல் வந்து பண்ண போறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்க வெச்சு ஒரு சிம்பிளான ஃப்ரை வந்து பண்ண போறேன். சோ ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அந்த பருப்பு கடையலுக்காக பாத்தீங்க அப்படின்னா நான் துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதை 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் அளவுக்கு நான் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு, மாங்காய், தக்காளி எல்லாமே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து நான் தோல் சீவிட்டு தான் போட போகிறேன். ஸோ தோலை வந்து முதல்ல சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோலோடு போடுறீங்க அப்படின்னா நல்லா மாங்காவை நல்லா கழுவிட்டு தோலோடவே கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளியும் வந்து சின்னதாக போடுறனால மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாதி அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பாதி அந்த சைடு மாங்காவோட இன்னொரு சைடு பாதி இருக்கும் இல்லையா, அவ்வளோதான் நான் வந்து போட போகிறேன் கட் பண்ணிவிட்டு. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த 1/2 கப் அளவுக்கு பருப்புக்கு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த சைடு மாங்காவும் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன். அதையும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். எப்படியும் மாங்காய் வந்து வெந்ததுக்கு அப்புறமா அந்த பருப்பு கூட நல்லா வந்து கரைஞ்சிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பீஸாகவும் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அந்த பருப்பு கூட பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி வேண்டாம் அப்படின்னா மாங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது சேர்த்துருக்கேன். ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்கறி கேரட் மட்டும் சேர்க்கணுன்ட்டுல வேறு ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இல்லை காய்கறி எதுவுமே சேர்க்காம வெறும் மாங்காய் பருப்பு மட்டுமே போட்டு செய்யலாம். இப்போ மாங்காய் கட் பண்ணதும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. ஸோ இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன், விசில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ப்ரெஷர்லாம் அடங்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நான் ஒரு 5 விசில் விட்டுருந்தேன். நான் சொன்ன மாதிரி கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி சேர்க்குறீங்கனாலும் சேர்த்துக்கலாம். மாங்காய் பாருங்கள் நல்லா கரைஞ்சி அந்த பருப்பு கூடயே நல்லா கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ நீங்கள் பருப்பு மத்து வச்சு கூட கடையலாம். நான் வந்து கேரட்டும் வந்து சேர்த்துருக்கனால அது நல்லா மத்து வச்சு கடைஞ்சோன்னா நசுங்கிடும் இல்லையா, கொலன்னு ஆயிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த கரண்டி வச்சே நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கேரட்லாம் அப்படியே இருக்கும். அந்த தக்காளி, பருப்பு, மாங்காய் எல்லாமே வந்து நல்லா கடைஞ்சி வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ பருப்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்ந்துட்டு நல்லா அந்த கரண்டி வச்சே நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா கரைஞ்சி வந்துடும். பருப்பு பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பருப்பு நல்லா இருக்காது இந்த மாங்காய் பருப்பு. ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே குக்கர் தான் வச்சுருக்கேன். ஸோ சூடானதுமே வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். இது நெய் வந்து சூடானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். வரமிளகா சேர்த்துக்கோங்க 2. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை.
பச்சை மிளகா ஒன்று வந்து நம்ம வேக வைக்கும் போதே போட்டோம். அப்போ வந்து இன்னொரு நீங்கள் 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா. நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேங்கிறதுனால அதில் 1 வரமிளகா வந்து 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல் பூண்டை தட்டி வந்து சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும், நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, மாங்காய் பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கன்சிஸ்டன்சியும் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட பருப்பு வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு, பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் சீசன் தான் இது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் என்னோடய இரும்பு கடாய் வந்து எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக நான் கருவேப்பிலை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரியே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்க ஒரு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரையே. பட் இப்படியே செஞ்சிங்கனாலும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். நம்மளுக்கு ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது இப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கையில் தண்ணி ஊற்றி தெளித்த மாதிரி ஒரு 1/4 கப் கூட இருக்காது, அதுக்கு கம்மியாக தான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து நல்லா சுண்டிடுச்சு ஓரளவுக்கு. சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அந்த அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. கிழங்கும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அது கூடவே காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ந்து இதே மாதிரி அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவுட்டர் லேயரில் நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நமக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரை வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இனிப்பு காரம் அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பண்ண அந்த மாங்காய் பருப்பு வந்து கொஞ்சம் புளிப்போட ரெண்டோட காம்பினேஷனுமே சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு அவுட்டர் லேயர் நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் மொறுப்பாக வேணும்னா இன்னும் 2-3 நிமிஷம் தொடர்ந்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட மாங்காய் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை, அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம மாங்காய் கட் பண்ணதில் கொஞ்சம் சைடில் இருந்த பீஸ் எல்லாம் மீதி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுவும் அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கட் பண்ணி போட்டு ஒரு சாலட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து சால்ட் அண்ட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக வெறும் வெள்ளரிக்காவும் மாங்காய் மட்டும் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வந்து லஞ்ச் மெனு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். லஞ்ச் பிளேட் வந்து ரெடி பண்ணிடலாம். நம்மளோட சிம்பிளான ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பிளேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.